அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை. இந்த ஆறாம் வேற்றுமையினுடைய மறுபெயரை பார்ப்போமாக இருந்தால் ஆறாம் வேற்றுமை உடைமை வேற்றுமை அல்லது கிழமை வேற்றுமை என்ற பெயராலே அழைக்கப்படுகின்றது. இந்த ஆறாம் வேற்றுமையினுடைய உருவுகளாக அது, ஆது, அ என்று சொல்லப்படுகின்ற 3 உருவுகள் காணப்படுகின்றன. அது, ஆது, அ. ஆறாம் வேற்றுமையினுடைய பொருள் கிழமை பொருள். என்னது? கிழமை பொருள். இது தற்கிழமை, பிரிதின்கிழமை என்று 2 வகைப்படும். தற்கிழமை, பிரிதின்கிழமை. ஆறாம் வேற்றுமையினுடைய சொல்லுருவு உடைய. ஆறாம் வேற்றுமையினுடைய சொல்லுருவு உடைய. அந்த வகையிலே இந்த வேற்றுமை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். தற்கிழமை. தற்கிழமை என்பது ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதது தற்கிழமை. ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதது தற்கிழமை. இது 5 வகைப்படும். என்ன பிள்ளையே? 5 வகைப்படும். பண்பு தற்கிழமை. பண்பு தற்கிழமை. பாருங்க, முருகனது அன்பு, முருகனது கருமை, முருகனது பாசம், முருகனது கோபம். கோபம், பாசம், அன்பு, கருமை. இது பண்பு. அப்ப முருகனில இருந்து இதை பிரிக்க முடியுமா? இல்ல. பண்பு வெளிப்படுவது. ஆகவே அது என்ன? பண்பு தற்கிழமைக்கான ஒரு உதாரணம். முருகன் அது, அது என்று உருவு பெறுகிறது. முருகனது அன்பு, முருகனது கருமை. இது பண்பு தற்கிழமைக்கான உதாரணம். இரண்டாவது உறுப்பு தற்கிழமை. பாருங்க, முருகனது தலை, முருகனது காது, முருகனது கை, முருகனது விரல், மரத்தினது கிளை. இப்படி உறுப்புகளை வெளிப்படுத்துறது தான் உறுப்பு தற்கிழமை. பிரிக்க முடியாது. இது உறுப்பு தற்கிழமைக்கான உதாரணம். மூன்றாவது ஒன்றன் கூட்ட தற்கிழமை. ஒன்றன் கூட்ட தற்கிழமை. அது என்ன ஒன்றன் கூட்ட தற்கிழமை? நீங்க பார்த்திருப்பீங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன் பால். ஒன்றன் பாலுக்கு சில விஷயங்கள் அடங்கும். அப்படி அடங்கக்கூடியவற்றை கூட்டமாக குறிப்பதுதான் ஒன்றன் கூட்ட தற்கிழமை. இப்ப மாணவரது தொகுதி, அதுக்கு ஆண்களும் இருக்கும் பெண்களும் இருக்கும். ஆகவே அது ஒன்றன் கூட்ட தற்கிழமைக்கான உதாரணம். ஆசிரியர்களது கூட்டம், மனிதரது கூட்டம் அல்லது தொகுதி, இது ஒன்றன் கூட்ட தற்கிழமைக்கான உதாரணங்களாக இருக்கு. பண்பு தற்கிழமை, உறுப்பு தற்கிழமை, ஒன்றன் கூட்ட தற்கிழமை, பலவின் கூட்ட தற்கிழமை. பலவின்பால் என்பது என்ன? பறவைகள், மிருகங்கள், மரங்கள், பூக்கள், இப்படி அகரணைக்குரியது. அவற்றை கூட்டமாக குறிப்பது பலவின் கூட்ட தற்கிழமை. பறவைகளது தொகுதி, பறவைகளது தொகுதி, மரங்களது தொகுதி, கற்களது குவியல். இப்படி என்ன செய்யுது? பலவின் கூட்டத்தை குறிச்சு நிக்குது. இது என்னது? ஆறாம் வேற்றுமைக்குரிய உதாரணங்களாக இருக்குது. பலவின் கூட்ட தற்கிழமைக்கான உதாரணங்களாக இருக்குது. பண்பு தற்கிழமை, உறுப்பு தற்கிழமை, ஒன்றன் கூட்ட தற்கிழமை, பலவின் கூட்ட தற்கிழமை, இறுதியாக திரிபினாக்க தற்கிழமை. இறுதியாக திரிபின் ஆக்க தற்கிழமை. அது என்ன திரிபினாக்க தற்கிழமை? திரிபடைகிறது, ஒன்று இன்னொன்றாக மாறுவது. நெல்லினது பொரி, அரிசியது மா. அரிசி எப்படி மாவா போயிட்டு, நெல் பொரியா போயிட்டு, சோளம் அது பொரி. இப்படி ஒன்று இன்னொன்றா மாறுறது, திரிபடைகிறது. அது திரிபினாக்கு தற்கிழமைக்கான உதாரணம். இப்ப 5 தற்கிழமைகளுக்கான உதாரணங்களும் பார்த்துட்டோம். தற்கிழமையில 5 இருக்குது. அந்த 5 வகையும் உதாரணங்களும் பார்த்துட்டோம். விளங்குதா? இனி நாங்க பார்க்க போறது பிரிதின்கிழமை. பிரிதின்கிழமை என்றா என்ன? ஒன்றில இருந்து உண்ட பிரிக்கலாம். ஒன்றில இருந்து ஒன்றை என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். பிரிக்கக்கூடியது. பாருங்க, எனது கை
அது பிரிக்க முடியாது. கை என்ன? உறுப்பு தற்கிழமை, பிரிக்க முடியாது. எனது புத்தகம், அது பிரிக்கலாம் தானே? எனது புத்தகம், புத்தகம் வேற, நான் வேற. எனது சோக், எனது பேனை, எனது பென்சில் என்ற பென்சில் வேற, நான் வேற. இப்படியானதுகளை தான் புரிதன்கிழமைன்னு சொல்லுவோம். கையை பிரிக்கலாம் தானே, வெட்டி பிரிக்கலாம் என்றா இது வேற அது வேற, அவ்வளவுதான். கையை வெட்டி தான் எடுக்கணும், அதை சொல்லல. புரிதன்கிழமை என்றது ஒன்றுல இருந்து ஒன்று என்ன செய்யலாம், பிரிக்கலாம். அதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், புரிதன்கிழமைன்னு சொல்லுவோம். உதாரணமா, எனது பெட்டி என்றைக்க நான் வேற பெட்டி வேற. இது என்ன? புரிதன்கிழமைக்கான உதாரணம். விளங்குதா? இது 3 வகைப்படும். புரிதன்கிழமை என்ன செய்யப்படும்? 3 வகைப்படும். பொருட்புரிதன்கிழமை, இடப்புரிதன்கிழமை, கால புரிதன்கிழமை என்று 3 வகைப்படும். பொருட்புரிதன்கிழமை, இடப்புரிதன்கிழமை, கால புரிதன்கிழமை. இப்ப உங்களுக்கு தெரியும், புரிதன்கிழமை என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றை என்ன செய்யலாம், பிரிக்கலாம். இது புரிதன்கிழமை. பொருட்புரிதன்கிழமை, முருகனது புத்தகம், பாருங்க அது வந்திருக்கு. புத்தகத்தையும் முருகனையும் பிரிக்கலாம். முருகனது பேனை, முருகனது பென்சில், முருகனது வீடு, பிரிக்கலாமா இல்லையா? ஆகவே பொருள் புரிதன்கிழமைக்கான உதாரணமா இருக்கு. இடப்புரிதன்கிழமை, முருகனது வீடு, முருகனது பாடசாலை, முருகனது மைதானம். விளங்குதா? இப்படியானது என்ன, இடத்தை சுட்டி நிக்குது, அது வந்திருக்கு. ஆகவே இடப்புரிதன்கிழமைக்கான உதாரணம். பிரிக்கலாம். பொருட்புரிதன்கிழமை, இடப்புரிதன்கிழமை, கால புரிதன்கிழமை. காலம், காலத்தை குறிப்பிடும். முருகனது பிறந்த நாள் 365 நாள்ல ஒரு நாள் தானே, அதை பிரிக்கலாம் தானே? விளங்குதா பிள்ளையர்? முருகனது பிறந்த நாள், அது அது காலத்தை உணர்த்துது. அதான் 365 நாள்ல இருந்து அதை என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஆகவே அது கால புரிதன்கிழமைக்கான உதாரணம். தந்தையினது நினைவு நாள், வருஷத்துல ஒருக்காதானே வரும், அதை பிரிக்கலாம். ஆகவே இதுதான் 6ஆம் வேற்றுமைக்குரிய புரிதன்கிழமைக்கான உதாரணங்களாக இருக்கு. இதை விட நாங்கள் இன்னொன்று பார்க்க வேணும். 6ஆம் வேற்றுமை சொல்லுருவு உடைய. எனது புத்தகம், அது ஏற்கனவே நான் சொன்னேன், என்ன உருவுகளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது தான் சொல்லுருவு. எனது புத்தகம், என்னுடைய புத்தகம். முருகனது பிறந்த நாள், முருகனுடைய பிறந்த நாள். இப்படி உருவுகளுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது சொல்லுருவுகள். அந்த வகையில 6ஆம் வேற்றுமையுடைய சொல்லுருவுகளாக இருப்பது இந்த உடைய. ஆகவே நாங்கள் 6ஆம் வேற்றுமை பற்றி இன்று சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். 6ஆம் வேற்றுமை அது, ஆது, என்று சொல்லப்படுகின்ற 3 உருவுகளை உடையது. இது கிழமை பொருள், உடைமை பொருள் என்ற மறுபெயர்களை உடையது. கிழமை இதனுடைய பொருளாக இருக்கின்றது. அது 2 வகைப்படும். தற்கிழமை, புரிதன்கிழமை என்று சொல்லப்படுகின்ற 2 வகைப்படும். தற்கிழமை 5 வகைப்படும். தற்கிழமை என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாதது. பண்பு தற்கிழமை, உறுப்பு தற்கிழமை, ஒன்றன் கூட்ட தற்கிழமை, திரிவினாக்க தற்கிழமை, பலவின் கூட்ட தற்கிழமை என்று 5 வகைப்படும். அதே போல பொருட்புரிதன்கிழமை, இடப்புரிதன்கிழமை, காலப்புரிதன்கிழமை என்று புரிதன்கிழமை 3 வகைப்படும். இதைவிட 6ஆம் வேற்றுமையுடைய சொல்லுறுப்பு உடைய. இதுதான் 6ஆம் வேற்றுமையுடைய சுருக்கமான விளக்கம். நான் பேசுறது உங்களுக்கு அதிகமாக கேட்காம இருக்கலாம். ஒரு சின்ன விடயம், இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்கின்ற நேரத்துல எல்லா இடமும் அதிக சத்தமாக இருக்கிறதால நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த சத்தத்தை குறைச்சி உங்களோட கதைக்கிறேன். அப்படி எதுவும் பிரச்சனை என்றால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி மாணவர்களே. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில்